Assalamualaikum and hello everyone. I'm Hajra from இலங்கை சமையல். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக முறுமுறுண்டு எப்படி வீட்டிலே நாங்கள் சமோசா பண்ணுறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சமோசாக்கு ஃபில்லிங் பண்ணதுக்காக வேண்டிய நான் இறைச்சி எடுத்திருக்கேன் 250 கிராம். இது போல் நல்லா க்ளீனாக இறைச்சா எடுத்துக்கோங்க. அண்ட் இதை நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இதோட மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் அண்ட் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இதுக்கு நான் 2 மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இது போல் அவிச்சு எடுத்து இறைச்ச நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலையும் அதையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் 2 பச்சை கொச்சிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இதோட எண்ணெய் கொதித்து வந்தது நாங்கள் இதோட கடுகு சேர்த்துக்கொள்ளணும். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு கொதிக்க ஸ்டார்ட் ஆனது நாங்கள் இதோட இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்ளுக. அண்ட் இதோட பச்சை கொச்சிக்கையும் சேர்த்துக்கொள்ள வேணும். நாங்கள் சேர்த்தின கருவேப்பிலை எண்ணெயில் ஓரளவு ஃப்ரை ஆகி வந்ததும் இப்போ நாங்கள் இதோட வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ வெங்காயத்தை நல்லா கறிவேப்பிலை பச்சை கொச்சிக்கெல்லாம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது போல் இப்போ மிக்ஸ் பண்ணதும் நாங்கள் இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காய் அண்ட் இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொண்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ வெங்காயத்தில் மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக அளவுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நிறைய நேரம் எங்களுக்கு வெங்காயம் வைக்க தேவையில்லை. நிறைய நேரம் வச்சோம்னா இருக்கிறதை விட எங்களுக்கு வெங்காயம் கம்மியாகும். அப்போ எங்களுக்கு ஃபில்லிங்கும் கம்மியாகிடும். ஓரளவு வதங்கி வந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ சரியாக 3 நிமிஷம் கழித்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இறைச்சியும் இதோட நான் சேர்த்துனதுக்கு அப்புறமா இதை இப்போ எகெயின் நாங்கள் வெங்காயம் இறைச்சி எல்லாம் மிக்ஸ் ஆகலுக்கு எகெயின் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அண்ட் இறைச்சி வெங்காயம் எல்லாம் மசாலா படுகளுக்கு இப்போ எகெயின் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ளவும் வேணும். இப்போ எங்களோட இறைச்சி ஃபில்லிங்கும் ரெடி. சமோசா சீட்டை ஒட்டத்துக்காக வேண்டிய நாங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நாங்கள் இதை திக் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இதை கம் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் இது போல் தான் கரைச்சி எடுத்துக்கொள்ளும் நல்லா திக் பேஸ்ட்டாக. இப்போ நாங்கள் சமோசா ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். எப்படி இந்த சமோசா ஷீட் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவரை நீங்கள் பார்க்கலைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இப்போ இதை நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இது போல் இதை நாங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இதை நாங்கள் ரெண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒவ்வொருத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இது போல் இது போல் சமோசா பட்டியை நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இதை நாங்கள் கோன் ஷேப்பில் இது மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ளவும் வேணும். அதே நேரம் நாங்கள் இப்போ இதில் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும். ஃபில்லிங் சேர்த்துனதுக்கு அப்புறமா நாங்கள் ஏற்கனவே மாவு தண்ணி எல்லாம் போட்டு கம்மாய் ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமே அதை இதோடு சேர்த்து இப்போ நாங்கள் இதை ஒட்டி எடுத்துக்கொள்ளணும். இது போல் இப்போ இதை கீழே உள்ளே வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ சைட் லேசாக ஓப்பனாக இருக்குது. போல் ஓப்பனாக இருக்கும்போது எங்களுக்கு ஃப்ரை ஆச்சுலே அப்போ அது விரிஞ்சிடும். ஸோ அதுக்காக வேண்டி இது மாதிரி லேசாக கம்மால் இது மாதிரி இதையும் ஒட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இதை ஒட்டி எடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக சமோசா ரெடி ஆகிட்டு.
இப்போ பாருங்கள், எகெயின் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எப்படி பண்ணினோமோ அதே போல் இது மாதிரி விரல்களை வந்து கோன் ஷேப்பாக பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பண்ணதுக்கப்புறமா இப்போ நாங்கள் ஃபில்லிங்கை சேர்த்துக்கொள்ளணும். இப்போ எகெயின் நாங்கள் இதுக்கு மாவை சேர்த்துக்கொள்ளணும். மாவை சேர்த்துனதுக்கு அப்புறமா நாங்கள் இதை கவர் பண்ணிக்கொள்ளணும். இது போல் ஒட்டி எடுத்துக்கொள்ளணும். பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும்தான் குயிக்காக எங்களுக்கு ஒட்டி எடுத்துக்கொள்ளும், இல்லைன்னா லிக்விடாக பண்ணி எடுத்துக்கொள்ள வேணாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரானங்கிற சமோசா ரெடி. இப்போ இதுக்கும் இதே போல் நாங்கள் லேசாக ஒட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் மறுபடியும் ஒரு சமோசா ஷீட்டை எடுத்துக்கொள்ளணும். இதில் நாங்கள் வந்து சைட் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல. சைடை கட் பண்ணாமல் நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து ஒட்டி எடுக்க போகிறோம். கட் பண்ணி அளவுக்கு இது போல் இந்த பேஸ்ட்டை வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது மாதிரி ஒட்டி இப்படி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெத்தடில் கூட உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இயலும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எப்படி பண்ணோமோ அதே ஸ்டெப் பையாக இதையும் நாங்கள் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நான் மொத்தம் இந்த ஃபில்லிங்கால் 23 சமோசாக்கு வந்து எனக்கு ஃபில்லிங் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ஃபில்லிங்கை சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ ஃபில்லிங்கை சேர்த்துனதுக்கப்புறமா இப்போ இதை வந்து இது போல் மடித்து எடுத்துக்கோங்க இந்த ஷேப்பில். எகெயின் நாங்கள் இதுக்கு மாவை சேர்த்துக்கொள்ளணும், கம்மை. அண்ட் இப்போ இதே நாங்கள் வந்து மேல் பக்கத்தால் இதை வந்து மடித்து வைக்கிறோம். இதுமாதிரி உள் பக்கத்தால் மடிக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ இதை மடித்ததுக்கப்புறமா இன்னும் பாருங்கள், ரொம்ப சூப்பரானங்கிற சமோசா ரெடி. இதே இது மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சமோசா ஷீட் மொத்தம் 15 இருந்தது. 15ல் 2ஆக கட் பண்ணி 30. அண்ட் ஃபில்லிங்குக்கு எனக்கு 23 சமோசா தான் பண்ணி எடுத்துக்கொள்ளலுமானது, 30ஐயும் பண்ணி எடுத்துக்கொள்ளலை. ஸோ இப்போ ஃபைனலாக எங்கிட்ட சமோசா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சமோசா வந்து ஃப்ரை பண்ணதுக்கு கணக்கான பொட்டன் எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா காஞ்சி ட்ரையாக இருக்க வேணும். தனித்தள்ளி இருந்தால் நாங்கள் ஃப்ரை பண்ணும்போது தண்ணியெல்லாம் மேலே வெடிக்கும். ஸோ நல்லா எண்ணெய் சேர்த்துனதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நாங்கள் சமோசாவும் சேர்த்துக்கொள்ளணும். நான் 2 சமோசா தான் ஃபஸ்ட்டுக்கு சேர்த்துக்கொண்டேன். நல்லா மிதமான தீயில வைக்க வேணும். இது போல் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். சமோசா வந்து இது மாதிரி கோல்ட் கலர் ஆகி வந்ததும் நாங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ளணும். இது போல் இப்போ எடுத்து நாங்கள் ஸ்டைனரில் ஒன்று தான் சேர்த்துக்கொள்ளணும். நல்லா எண்ணெயில் மெகெயின் இருக்கிற எண்ணெயில் நல்லா வடிகட்டி இருக்கும். பிளேட் ஒன்றில் சேர்த்துக்கொள்ள வேணாம். பிளேட்டில் சேர்த்தோம்னா எண்ணெயிலும் அதே சமோசாவில் இருக்கும். அப்போ சமோசாவிலும் எண்ணெயிலே மிதந்து கொண்டே இருக்கும். ஸோ ஸ்டைனரில் சேர்க்கறதால எண்ணெயில் நல்லா வடிகட்டி நல்லா ரொம்ப சூப்பராக இன்னும் முறுமுறுவண்டு எங்களுக்கு கிடைக்கிற. அண்ட் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோன்னு ஒரு பேப்பரில் கூட போட்டுக்கொள்ள வேணாம். இப்போ எகெயின் இதே போல் மறுபடியும் மீதி இருக்க சமோசாவில் நாங்கள் இது மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இது மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ இது கோல்டன் கலர் ஆகி வரும் பொழுது நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ளணும். இதே போல் எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இப்போ ஃபைனலாக சமோசா எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஃபில்லிங் அண்ட் மாவு சமோசா ஷீட்டெல்லாம் நல்லா முறுமுறுவாண்டு இருந்துச்சு, எண்ணெய் ஒன்று குடிக்காமல். அண்ட் இதோட டொமேட்டோ கெச்சப் சேர்த்து சர்வ் பண்ண இன்னும் டேஸ்டியாக இருக்குது.
இன்ஷா அல்லா ரமலான் மாதத்தில் இஃப்தாருக்காக குயிக்காக இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளமான ரெசிபீஸ் இனி என் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இனி உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டுமெண்டா என் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தான் புதுசாக பார்க்குறேன்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.